கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அற்புதங்களை செய்கிறவர் என்று பார்த்து கொண்டு வந்தோம். இந்த நாளிலே அவர் சுகமாக்குகிற அற்புதத்தையும் செய்தார் என்று இந்த நாளிலே பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு இந்த சமாரி ஸ்திரியை சந்தித்து விட்டு திரும்பி வருகின்ற வேளையில அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. ராஜாவினுடைய மகனுக்கு மரண அவஸ்தையாய் இருக்கிறான், நீர் வந்து அவனை சுகமாக்க வேண்டும் என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் இயேசு சொன்னார், அந்த சீஷர்களையும் மற்றும் பார்த்து கடிந்து கொண்டு, எந்த மட்டும் நீங்க விசுவாசம் இல்லாமல் இருப்பீர்கள், நீங்கள் அற்புதங்களை காணாவிட்டால் நீங்க விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். அதன் பின்பு சொல்லிவிட்டுட்டு அவர்களுக்கு அற்புதத்தை செய்யாமல் இல்லை. அவர் சொன்னார், அந்த ராஜாவினுடைய வேலைக்காரனை பார்த்து, நீ போகலாம், அவனுடைய மகன் சுகமாயிருக்கிறான். அவர் சொன்ன மாத்திரத்திலேயே அந்த நேரத்திலேயே அவன் மகன் சுகமானான் என்று பார்க்கிறோம். அந்த விசுவாசித்து அவன் செல்கிற வேளையில அவன் வேலைக்காரரை கேட்கிறான், எப்போ சுகமாச்சுன்னு. இயேசு சொன்ன நேரம் 7ஆம் மணி நேரம் என்று வேலைக்காரர் சொன்னார்கள். இயேசு சொன்ன நேரம் அது. இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது எல்லா நேரங்களையும் காலங்களையும் கடந்து சென்று உடனடியாக சுகப்படுத்த முடியும். இன்று கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சரீரங்களில சுகீனமாக பலவீனமாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசுவின் வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. தீர்க்க முடியாத வியாதியாக இருந்தாலும், குணமாக்க முடியாத வியாதியாக இருந்தாலும், இயேசு உங்களுக்கு சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். ஒன்று மட்டும் தேவை, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் நீங்க மகிமையை காண்பீர்கள். விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் கூடாது. ராஜாவின் அந்த வேலைக்காரன் விசுவாசித்தான், சென்றான், மகன் பிழைத்திருந்ததை கண்டான். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த அனுபவத்தை இந்த நாளிலே அனுபவிப்போமா? கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த மகத்துவமான அற்புதங்கள் அநேகம் ஐயா. ஆண்டவரே, வேதத்தில் இடம் கொள்ள போகாது என்று சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் இந்த சிந்திக்கிற இந்த அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கிரியை செய்து, ஆண்டவரே நாங்களும் சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.